Section 107 of the Copyright Act 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. குறைகள் போடுகிறான். நிலையை சமாளிக்க ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்க்கிறான். தெருவில் இன்னும் காவலர்கள், குதிரை வீரர்கள் சோதனை வீடுகளை, கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். சோதனை நீடித்தால் தான் விரைவில் பிடிபடுவோம் என்பதை அவன் உணர்கிறான். மீண்டும் அறைக்குள் திரும்பிய கருணாகரன் அந்த பெண் இன்னும் அதே இடத்தில் அசையாமல் இருப்பதையும் அவளது வாளை சுவரில் மாட்டாமல் கையை உருவியபடி வைத்திருப்பதையும் பார்க்கிறான். அவளது நிலையை தளர்த்த எண்ணிய இளைய பல்லவன் மெல்லிய புன்னகையுடன், இன்னும் வா தேவையா? என்னை யார் என்றுதான் நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்களே என்று கேட்கிறான். அவளது கருவிழிகள் அவனை ஏற இறங்க பார்க்கின்றன. உதட்டில் ஒரு ஏறன புன்னகையுடன், புரிந்து கொண்டதால் தான் வாழ் தேவைப்படுகிறது என்று பதிலளிக்கிறாள். என்ன, புரிந்து கொண்டதால் வாழ் தேவையா என்று கருணாகரன் ஆச்சரியத்துடன் கேட்கிறான். அதற்கு அவள் மிக உறுதியாக ஆம் என்கிறாள். நான் சோழ நாட்டை படைத்தலைவன் கருணாகர பல்லவன் என்பதை அறிந்த பின்பும் உனக்கு இந்த வாளின் உதவி தேவைப்படுகிறதா என்று அவன் குழப்பத்துடன் கேட்கிறான். அதற்கு அந்த பெண், தங்கள் பெயரை கேட்டதும் வாழ் தேவையில்லை என்று தான் முதலில் நினைத்தேன். ஆனால் என்று ஈர்த்தவளிடம், ஆனால் என்ன, தைரியமாக சொல் என்கிறான் கருணாகரன். அதற்கு அவள் வெக்கத்துடன் தறியை பார்த்தபடியே, தமிழகத்தின் பெரும் வீரன் இருக்கும்போது பெண்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று நம்பினேன். ஆனால் முன்பின் தெரியாத பெண்ணின் கையை பற்றும் பண்பாடு உங்களிடம் இருப்பதை பார்த்த பிறகுதான் என் வாழ் கையில் இருப்பது நல்லதென முடிவு செய்கிறேன் என்று அவனை கிண்டலாக சாருகிறாள். அவளது வார்த்தைகளை கேட்டு அந்த பெண்ணை விட்டு பன்மடங்கு வெட்கமும் சங்கரமும் அடைகிறான் கருணாகரன். நான் செய்தது தவறுதான், ஆனால் திட்டமிட்டு செய்யவில்லை. இந்த ஊரில் நான் கால் வைத்த நிமிடம் முதல் தொடர்ந்து நடக்கும் விசித்திர சம்பவங்களில் ஏற்பட்ட உயர்ச்சி ரேகத்தில் தடுமாறிவிட்டேன் என்று தத்து தருமாறி சமாதானம் சொல்கிறான். பாலாற்று கோட்டையை காவலையும் மீறி பல வீரர்களுடன் தனியாக போரிட்டு வந்து அந்த மாவீரன் தன் முன்னால் ஒரு குழந்தையை போல தடுமாறி சமாதானம் சொல்வதை கண்டு அவளுக்குள் இருந்த சந்தேகம் மறைந்து மெல்லிய இரக்கம் பிறக்கிறது. தனக்குள் இரக்கம் பிறந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தன் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு கடுமையான குரலிலேயே அவனிடம் பேசுகிறாள். உணர்ச்சிகளை அடக்குவது தானே வீரர்களிடம் அழகு, இல்லையா இளையபல்லவரே? ஆம், உணர்ச்சிகளை அடக்கத்தான் வேண்டும். ஆனால் 2 சமயங்களில் உணர்ச்சிகளை அடக்குவது வீரர்களுக்கு அழகு அல்ல, அறிவும் அல்ல என்று இளையபல்லவன் கூறுகிறான். எந்த சமயங்கள் அவை என்று அவள் வியப்புடன் கேட்கிறாள். அதற்கு அவன், ஒன்று போரிடும் சமயம், அந்த சமயத்தில் வீர உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கிறதான் வெற்றியறிவான். அடுத்து என்ன என்று சொல்ல வந்த சட்டென்று பேச்சை நிறுத்தினான். அடுத்தது காதல் என்று சொல்ல வந்தவன், அப்படி சொன்னால் அவளது கோபத்திற்கு ஏறனதுக்கும் ஆளாக நேடுமோ என்று பயந்து தன் பேச்சை தந்திரமாக மாற்றுகிறான். எதற்கு வீண் விவாதம்? உங்களை எதிர்பாராத விதமாக சந்தித்தேன். உங்கள் தந்தையின் பெயரை கேட்டதும் ஏற்பட்ட அதிர்ச்சியில் தான் உங்கள் சேசப்பட்டு உங்கள் கைகளை படுத்திருக்கிறேன். தவறுக்கு வருந்துகிறேன் அரசகுமாரி. வருந்தி மன்னிப்பு கேட்கொள்வது மன்னிப்பதுதான் மன்னர் குலத்து பண்பாகு என்று ஏதோ தத்துவம் பேசுவது போல கூறி தப்பிக்க முயல்கிறான். வீரர்கள் உணர்ச்சிகளை இழக்கக்கூடிய அந்த 2வது விஷயம் என்ன என்பதை சொல்லாமல் அவன் சட்டென்று பேச்சை நிறுத்துவதை புரிந்து கொண்ட புத்திசாலி பெண் கவனித்து விடுகிறாள். அவன் என்ன சொல்ல வந்தான் என்பதை அவனது மூச்சங்களிடத்திலிருந்து அவள் புரிந்து கொள்கிறாள். அவன் காதல் என்றுதான் சொல்ல வந்தான் என்பதை உணர்ந்தும் அவளது முகத்தில் அதுவரை இருந்த கோபத்தின் நிழல் முற்றிலும் மறந்து விடுகிறது. அதற்கு பதிலாக வெட்கம் கலந்து ஒரு மெல்லிய புன்னகையை அவளது முகத்தில் ஒரு சிவந்த மலரை போல படர தொடங்குகிறது. அந்த பெண்ணின் இதழ்களில் மகிழ்ச்சி மலர்கிறது. அவளது செங்கமல கண்கள் சிரிப்பால் துளிர்க்கின்றன. விளக்கொலியில் அவளது விழிகள் மின்னுகின்றன. அவள் சற்றே குறும்புடன், இளையபல்லவர் வாழ்வீச்சு வல்லவர் என்று கேள்விப்பட்டுகிறேன், ஆனால் பேச்சிலும் வல்லவர் என்று இன்றுதான் தெரிந்து கொண்டேன் என்று கூறி கலகலவென்று சிரிக்கிறாள். பின்னர் தன் கையில் இருந்த வாளை பக்கத்தில் இருந்த கட்டிலின் மீது வைக்கிறாள். அவளது கோபம் மறைந்து முகம் மலர்ந்து கொண்ட கருணாகர பல்லவன் நிம்மதியடைந்து தான் தரப்பு விலகத்தை கூறுகிறான். அரசகுமாரி கோட்டை காவலரிடமிருந்து தப்பித்து ஓடி வந்து கராரத்து இளவரசர் தங்கியிருந்த மாளிகையில் விடிப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் அவரது அழகிய மகளின் வாழ்முறை நிற்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. இந்த எதிர்பாராத குழப்பத்தில் தான் தவறு நடந்து விட்டது. அது மட்டுமின்றி உங்கள் தந்தை யார் என்பதை நீங்கள் சொன்னபோது நான் பெரும் அதிர்ச்சி அடைந்தேன் என்கிறான். உடனே அந்த ராஜகுமாரி ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, திக்குப்பிரமை அறியாதே, அதில் என்ன இருக்கிறது? என் தந்தை பெயர் குணவர்மன் என்று தான் சொன்னேன். கராரத்தின் இளவரசர் ஒருவருக்கு தான் அந்த பெயர் இருக்க வேண்டுமா என்று கேட்கிறான். இதன் மூலம் அவளது தந்தை கரார நாட்டு இளவரசர் குணவர்மன் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அப்போது அவன் இங்குள்ள பாலாறு கோட்டையில் ராஜ வீதி, வணிகர் வீதி, வெளிநாட்டு பிரமுகர் தங்கும் வீதி ஆகிய 3 வீதிகளை தவிர வேறு எங்கும் பெரிய மாளிகையில் கிடையாது. வர்மன் என்ற பெயர் கலிங்க அரசர்களுக்கும் உண்டு. கடலுக்கும் அப்பால் உள்ள விஜய சாம்ராஜ்யத்தை சைலேந்திர பரம்பரைக்கும் உண்டு என்று கருணாகரன் விளக்குகிறான். மேலும் அவன், அரசியல் தெரிந்தவர்களுக்கு உங்கள் தந்தை யார் என்று கணிப்பது கடினம் அல்ல. நீங்கள் தங்கியிருப்பது வெளிநாட்டு பிரமுகர்களின் வீதி. உங்கள் தந்தையின் பெயர் குணவர்மன். 2ஐயும் இணைத்து பார்த்தேன். நீங்கள் கராரத்து இளவரசின் மகன் என்று முடிவு செய்தேன் என்கிறான். அதற்கு அந்த அரசகுமாரி, அதனால் மட்டுமே அவர் கடாரத்தின் இளவரசர் என்று தீர்மானித்து விட்டீர்களா என்று கேட்கிறாள். அதனால் மட்டுமல்ல அரசகுமாரி, நீங்கள் என்னை வரவேற்ற கம்பீரமான தோரணை மற்றும் வாளை பிடித்த முறை ஆகியவற்றை கொண்டே நீங்கள் ஏதோ ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று முடிவு செய்தேன். உங்கள் தந்தையின் பெயரை கேட்டதும் என் கணிப்பு உறுதியானது என்று பதிலளிக்கிறான். இதை கேட்ட அந்த அரசகுமாரி சிறிது நேரம் மௌனமாக இருக்கிறார். பிறகு ஆச்சரியத்துடன், என்ன சித்திரமான இரவு இது!
இளைய பல்லவரே, உங்கள் உதவி தேடி நாங்கள் கலியும் வருகிறோம். எங்களை தேடி நீங்களே வருகிறீர்கள். இப்படி எதிர்பாராத விதமாக திடீரென்று இந்த இரவில் அந்த இரவில் நாம் சந்திக்கிறோம் என்று தியக்கும் இடத்தோடு இந்த பாகம் முடிகிறது. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெஸ் தமிழன்.